ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து விஜயும் காவேரியும் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. நர்ஸ் கால் பண்ணிட்டு, சார் சார் வெண்ணிலா மேடம்க்கு திருப்பியும் பழையபடியே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க, நீங்கள் உடனே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு, நீங்கள் பாருங்க மேடம், இனி வெண்ணிலா பற்றி எனக்கு கவலையே இல்லை. அவள் வந்து அவங்க மாமாவே கூட்டிகிட்டு போகட்டும். என்னையும் காவேரியும் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாலோ நான் அவள் பாவம் நினச்சிட்டு தான் இத்தனை நாள் வந்து நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே எனக்கு அவள் தேவையே இல்லை. இப்போ நான் கிளம்பி வீட்டுக்கு தான் மேடம் வந்துட்டு இருக்கேன். எது நடந்தாலும் நான் வீட்டில் வந்து பாத்துக்கிறேன். எனக்கு ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நீங்க போனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. விஜயும் காவேரியும் வீட்டுக்கு போனதை பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. பாட்டி இருந்துகிட்டு, காவேரி ஒரு நிமிஷம் அங்கவே நில்லு, நான் ஆர்த்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு உள்ள போகும்போது விஜய் வந்து தாத்தா பாட்டி கிட்ட காவேரி வந்து பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான ஒரு சந்தோஷம். இதை பார்த்து ராகினி வந்து மனசுக்குள்ளே இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே, அதுவும் காவேரி நம்ம வீட்டுக்கே வரமாட்டான்னு நினைச்சா, ஆனா காவேரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படி என்ன விஷயமா இருக்கும், இது கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நிவின் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு, காவேரி நீ எங்க இருக்க, இப்போ உடனே உன்னை பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்துட்டு நான் விஜய் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் நிவின்க்கு வந்து பயங்கர சந்தோஷம். அங்கேயே இரு, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விஜய் வீட்டுக்கு போறாங்க. நிவின் வந்து விஜய் கிட்ட, என்னாலதான் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, எனக்கு மனசு வந்து கஷ்டமாவே இருந்துச்சு, இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, சந்தோஷமா இருக்கீங்களா, எனக்கு அதுவே போதும், கங்க்ராட்ஸ் விஜய். காவேரி வந்து என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நீங்க வீக்கா ஃபேன்ஸா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.